படம் ஃபுல்லா காமெடியா இருக்கு இல்ல ஃபீல் குட் படம் மாதிரி இருக்கும். ஆமா. எப்படி சூப்பரா அவர் யூஸ்வலா பண்ற மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்ல வராங்க? இதுதான் ஒரு ஹாப் வந்து நம்மள லவ் வந்து டிசைட் பண்ணாது, நம்ம ஹார்ட் தான் டிசைட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். மத்தபடி ஹீரோ எல்லாம் பேசலாம். அவங்க கியூட்டா இருப்பாங்க படத்துல. படத்துல நம்ம பிடிச்ச சீன் எந்த சீன் சொல்லுங்க? இன்டர் பிளாக் தான். ஆமா இன்டர் பிளாக் நல்லா இருக்கும். அடுத்தோட மியூசிக் செம்மையா இருந்துச்சு. அந்த பாட்டுக்காகவே படம் ஃபுல்லா பார்க்கலாம். ஏன்னா அந்த போதை நீதானே பாட்டு வந்து அப்படியே பிஜிஎம் கட் பண்ணி எல்லா சீன்ஸ்க்கும் வர மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் எஸ்ஜே சூர்யாவோட ஒரு ஓல்டு சாங் ஒன்று இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எந்த ஒரு இந்த ட்ரைலர் எதுலையுமே அதை பத்தி காட்டல. அது சூப்பரா இருந்துச்சு. சீமான் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே ஒரு போரிங்கா லேக் ஆகிற மாதிரியே. ஆமா ஆமா. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் வந்து ஒரு ஆவரேஜ் தான். ஆனா பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பழைய படத்துக்கும் இவர் எடுத்த படத்துக்கும் வந்து கொஞ்சம் லைட்டா எங்கெங்க லேக் கிடைக்குது. ஆனா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டிங் ஆப்பு, அதுக்கப்புறம் வந்து ஏஐ பத்தி, அதுக்கப்புறம் வந்து ஏஐனால இந்த வேர்ல்டு ஃபுல்லா என்னென்னலாம் இதாகுது, பாலிடிக்ஸ் ஆகுது, என்னென்னலாம் நம்ம பாதிக்கப்படுறோம், அடுத்து என்னென்னலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வாங்கிட்டு அடுத்து என்ன விஷயம் வாங்கலாம்னு யோசிக்க வைக்கிறது, நம்ம என்ன வாங்கலாம்னு யூஸ் பண்ற எல்லாமே இந்த ஏஐ வந்து முடிவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால வந்து இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த டேட்டிங் ஆப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த செல்ஃபி எடுக்கிறதுனால வந்து எத்தனை பேர் உயிர் போகுது, நிறைய நம்ம நியூஸ் பார்த்துருப்போம், அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ணன் சீமான் அவருடைய ஆக்டிங் உண்மையிலே சூப்பர் தான். எந்த இடத்துலயுமே அந்த இடத்துல கூட அலைபேசி தமிழ் தான், படம் ஃபுல்லா பியூர் தமிழ்ல தான் பேசுறாரு. ரொம்ப தெளிவா இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். வந்து அந்த இடத்துலயுமே வந்து போன் இல்லாம நம்மளால வாழ முடியுங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வச்சு நடத்திருக்காரு. அதுதான் அவருடைய கான்செப்ட். அந்த படத்துல ஹீரோவோட அப்பாவை தான் நடிச்சிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். ரொம்ப சூப்பரா சீமான் அவர்கள் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த அந்த கூல்ட்ரிங்ஸை பத்தி சொல்லும் போது பெப்சி கோக்லாம் வந்து நம்ம தலையை குனிஞ்சா குடிப்போம் ஸ்டார் போட்டு. அதே இளநீ நம்ம தமிழருடைய பானை இளநியை வந்து தலையை நிமிந்து நம்ம குடிப்போங்கிற ஒரு விஷயம் காட்டியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்க பார்க்கலாம். அனிருத் பிஜிஎம், அடுத்து பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்ச சீன்னா இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த பொண்ணுக்காண்டி அவர் கடைசி வரைக்கும் ஓடாரு அந்த படத்துல. அந்த ஆப்புக்காக கடைசி வரைக்கும் அது நல்லா பண்ணிருந்தாங்க. சீன்ஸ் ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அப்படின்லாம் அப்படி ஒண்ணு எனக்கு கிடையாது. ஹீரோனி அதுல நம்மளுடைய கருத்து கிடையாது. ஹீரோனி பத்தி பேசக்கூடாது. வந்து பாத்தீங்கன்னா எல்ஐகேனா ஓகேவா? எல்ஐகே தான் சூப்பரா வந்திருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பரா வந்திருக்கு இந்த படம். விக்னேஷ் டைரக்ஷன், நயன்தார் மேம் ப்ரொடக்ஷன்ல படம் வந்திருக்கு. எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான். சென்சி பசங்க பிடிச்ச வரும். சென்சி சூப்பர் ஸ்டாரும் சொல்லலாம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல வந்து சீமான் அண்ணன் வந்து மெச்சூர்டா நடிச்சிருக்காரு. இந்த எப்படி இந்த நம்ம நாட்டுல என்ன நடக்குது சொல்லிட்டு எல்லாமே மொபைல் போன்ல எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு மெசேஜை கன்வெர்ட் பண்ணி ஆர்கானிக்கா இருக்கணும், மொபைல் போன் யூஸ் பண்ணாம இருக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. அதான் படமே சூப்பரா இருந்திருக்கு படம். தேங்க்யூ. வேற லெவல் வைப் தான். எல்லாருமே பார்த்து தியேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. செம்மையா என்ஜாய் பண்ணலாம். பாட்டு ஒன்று இருக்கு, அதை பாடிடுறேன். மற்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எல்லைக்கே மெகா ஹிட், எல்லைக்கே பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ, டைரக்டர் விக்னேஷ் சிவன், டைரக்டர் டான் டைரக்டர் ராக்கி பாய் ராக் ஸ்டார், அனிருத் மியூசிக், எஸ்ஜே சூர்யா, சீமான் அண்ணன் ஆக்டிங், வைபு தான் பயங்கர வைபா இருக்கும் படம். எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருமே ஆக்டிங்ல பொழந்திருக்காங்க. மற்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம பாட்டுலயே சொல்லியாச்சு. தேங்க்யூ.